விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 22,000 விநாயகர் சிலைகளுடன் 12 நாட்கள் நடைபெறும் கண்காட்சி. சென்னை குரோம்பேட்டை ராதா நகரை சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 18 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டை ராதா நகர் அனுமார் கோவில் தெரு ரணஸ்ரீ ராம கணேஷ் காம்ப்ளெக்ஸில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 19ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். கண்காட்சி ஆனது இன்று 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் நடைபெற உள்ளது. இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சீனிவாசன் கூறுகையில், 19வது ஆண்டு விநாயகர் சிலைகள் கண்காட்சி பசுமை விநாயகர் சிலைகள் கண்காட்சியாக நடைபெறுகிறது. எல்லா விதமான விநாயகர்களும் வைக்கப்பட்டுள்ளது. அவ்விநாயகர் நடந்து வந்தால் எவ்வாறு இருக்கும், குளித்தால் எவ்வாறு இருக்கும், படுத்திருந்தால் எவ்வாறு இருக்கும், தாயின் கருவறையில் இருந்தால் எப்படி இருக்கும், சிற்பிக்குள் முத்து இருந்தால் அந்த முத்து பிள்ளையாராக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இம்முறை விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில், கள்ளிக்கோட்டை விநாயகர் கோவில், மலைக்கோட்டை விநாயகர் கோவில், அதுபோன்று பல்வேறு மினியேச்சர் விநாயகர் செய்யப்பட்டுள்ளது. ஏஐ பிள்ளையார், தேரில் வரும் பிள்ளையார், அந்த தேர் தன்னைத்தானே சுத்தி வந்தால் எவ்வாறு இருக்கும், ஒரு பிள்ளையார் சகல தெய்வங்களின் உருவத்திலும் நவகிரகங்களின் ரூபத்திலும் தட்சிணாமூர்த்தி ரூபத்திலும் இருந்தால் எவ்வாறு இருக்கும், அது போன்ற வித்தியாசமான விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பல்ப், டியூப் லைட், பூச்செண்டு, அதில் எல்லாம் விநாயகர் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிலாவில் விநாயகர் வருவது போலவும் பல்வேறு கற்பனைகளை கொண்டு விநாயகர்களை உருவாக்கி இம்முறை வித்தியாசமாக அமைத்துள்ளோம். இந்த கண்காட்சி 12 நாட்கள் நடைபெறுகிறது. காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம். இதில் பிள்ளையாரின் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இதில் வரக்கூடிய பொதுமக்கள் கடமைக்கு கண்காட்சியை காண வரக்கூடாது. இந்த கண்காட்சியில் பல தத்ரூபங்கள், மனிதனின் அன்றாட வாழ்க்கைகள் அடங்கிய பிள்ளையார் கண்காட்சியாக இதை அமைத்துள்ளோம். வரக்கூடியவர்கள் மிகவும் உன்னிப்பாக இந்த கண்காட்சியை காண வர வேண்டும் என பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். இதுலேருந்தும் வராங்க சார். இதுலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபிலேருந்து எல்லா இதுலேருந்தும் வராங்க சார். இந்த இது பார்த்தீங்கன்னா கண்காட்சி அனுமதி இலவசம். இது ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்லேருந்து 10 அடி உயரம் வரைக்கும் விநாயகரை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த விநாயகர் காலையில் 9 மணியில் ஆரம்பித்து 4 மணி 1 மணி வரைக்கும், மத்தியானம் 4 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நடக்குது சார். இது எல்லா வல்ல இறைவன் விநாயகர் பெருமானுடைய ஆசை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து 19வது வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் சார். அனுமதி இலவசம். ஆமாம் சார். இந்த வருஷம் ஒரு பிள்ளையார் தன்னைத்தானே சுற்றுற மாதிரி, பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் குடிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி, சபரிமலை